அபி மேலே பழிய போட்டு எப்படியும் வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி என்ன பண்ணுறாரு, அபியோட பேக்கில் நெக்லஸை வைக்கிறாரு. அபி வந்து மாட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாரு, காய் நகர்த்திட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் அபி வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எப்படி வந்து கடையெல்லாம் வந்து மூவ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து அஞ்சலிக்கு வந்து கால் பண்ணி வந்து முரளி வந்து இந்த மாதிரி ஈவினிங் பார்ட்டிக்கு போகணும், ரெடியாயிருன்னு சொல்கிறாரு. அவங்களும் வந்து ரெடி ஆகிறதுக்காக எல்லா நகையும் எடுத்து போட்டுக்க வேணாம், வந்து கண்டிப்பாக வந்து உனக்கு அந்த பரம்பரை நெக்லஸ் இருக்குல்ல அதை மட்டும் போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டுக்கலான்னு எடுக்கிறாங்க. பார்த்தா டப்பாவில் வந்து நெக்லஸ் இல்லை. யோசிக்கிறாங்க எங்கே போச்சு, இந்த பெட்டியில் தான் நெக்லஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க, கிடைக்கல. வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க அபி தான் இந்த நெக்லஸ் எடுத்துருப்பான்னு சொல்லிட்டு அபி மேலே வந்து பழியை தூக்கி போடுறாங்க. அவங்க சித்தி, ராகவோட சித்தி. அதை கேட்டு எல்லோரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அபி அப்படி பண்ணியிருக்க மாட்டா சொல்கிறாங்க. உடனே ராகவும் வந்து அபி அப்படி பண்ண சான்ஸே இல்லை, அபி அப்படி பண்ண பொண்ணே கிடையாது, அபி பண்ணோன்னா எத்தனை வாட்டி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, அப்போல்லாம் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏன்ப்பா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு. ஆமாம், அபி பண்ண சான்ஸே கிடையாது, நீங்கள் தேவையில்லாமல் அபி மேலே சந்தேகப்பட்டீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க சித்தியை பார்த்து திட்டிடுறாரு. அவங்க சித்தி வந்து அபிக்காக இவ்வளோ பேசுகிறான்னு அப்படின்னு பார்க்குறாங்க. அபி வந்து கொஞ்ச நேரம் வந்து தண்ணியை மறந்து பார்த்துட்டு இருக்காங்க. ராகவா இது இப்படி பேச, இந்த டென்ஷன் பார்ட்டிக்கு இப்படிலாம் பேச தெரியுமா, என்ன இவ்வளோ நம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சரி யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேணாம்னு சொல்லிட்டு அப்படி வந்து அவங்களோட பேக்கை காட்டுறாங்க. அவங்களோட ஹேண்ட் பேக்கை பார்த்தா அதில் எதுவுமே இல்லை. என்ன எதுவுமே இல்லை, எங்கே போச்சு நெக்லஸ்னு. கரெக்டாக நாய் வந்து அந்த நெக்லஸை வாயில் கவிட்டு வருது. அதை பார்த்துட்டு வந்து பைரவ ரூபத்தில் வந்து என்னை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க அபி. அடுத்து வந்து சரி ஓகே நெக்லஸ்லாம் கிடச்சிச்சில்ல, அந்த பொண்ணு சந்தேகப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க சித்தியை திட்டுறாங்க. நான் வேணும் நான் பண்ணேன், இந்த மாதிரி காரணம் பதட்டத்தில் வந்து பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அபியை பற்றி இப்படி பேசுனீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லிடுறாங்க. அதனால் அவங்க சித்தி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து சரி நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியில் வந்து அப்படியே வந்து போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தோணுது, ராகு வந்து சொன்னது இந்த மாதிரி, ராகு வந்து அபி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவள் கண்டிப்பாக இந்த திருட்டு வேலையெல்லாம் செஞ்சுருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை நினச்சி பார்த்து சந்தோஷப்படுறாங்க. டென்ஷன் பார்ட்டி ஆகிது, இவ்வளோ நம்பிக்கை மேலே வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷத்துலேயே வந்து போயிட்டுருக்காங்க. அடுத்து வந்து இங்கே வீட்டுக்கு வந்தோன்னே வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. உன் மேலே வந்து பழியை தூக்கி போட்டிருக்காங்களே, அந்த லேடிக்கு கொஞ்சம் கூட அறிவின்றது இல்லை, அவங்க சித்தி எப்போவும் இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையெல்லாம் வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அவளை ஒரு நாள் வச்சுக்கிறேன் அப்படின்றாங்க. அடுத்து வந்து சரி ஓகே நல்லபடி முடிஞ்சிச்சு, அது வரைக்கும் வந்து எல்லோரும் வந்து உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்களே அது போதும், உன் பையில் ஒரு வேளை நகை இல்லை, நகை இருந்தால் என்னென்ன பேசியிருப்பாங்க, அது எப்படி நகை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ஆமாம் அவள் பையில் எப்படி நகை இருக்க போது, வந்து எல்லாம் வந்து வேணும்னு பேசுறது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து அங்கே வராரு வந்து முரளி பார்த்துட்டு என்ன ஆச்சு, ஏன் ஒரே பதட்டமாக இருக்கீங்க, ஒன்றும் இல்லை யாரும் எந்த பதட்டமாக இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் எல்லாருமே சொல்கிறாங்க. அதை கேட்டு இப்படி அபி மேலே பழியை தூக்கி போடுறாங்களே இவங்களாம் என்ன சொல்கிறது, அதுதான் நடந்து முடிஞ்சிச்சுல்ல சார், எதுவுமே ஆகலைல்ல, என் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுல, பாட்டி என்னை எவ்வளோ நம்புறாங்க இப்போது புரிஞ்சுக்கோங்க. சரி அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம், டென்ஷன் பார்ட்டி வந்து என்னை வந்து என் மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னார் பாருங்க, அதுதான் இல்லை ஹைலைட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாரு. நம்ம போட்ட பிளான் எல்லாமே அந்த நாய் தான் சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து யோசிச்சுட்ருக்காரு. இங்கே வந்து பரவாயில்ல, அது வரைக்கும் எல்லாத்துலேயும் நீ தப்பிச்சிட்ட, நெக்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாயிரு அபி, ஏன்னா வந்து அவங்க சித்தி ரொம்ப மோசமானவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அபியோட அத்தை நான் பார்த்துக்கிறேன் அத்தை, எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அபியும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து அணுக்கிட்ட வந்து அபி சொல்கிறாங்க, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலக்கா, எப்படி வந்து டென்ஷன் பார்ட்டி வந்து இந்த அளவு என்னை நம்பலான்னே தெரில, அவர் அப்படி சொல்லும்போது வந்து எனக்கு ஒன்றுமே புரியல, இப்போது புரிஞ்சுக்கோ ராகு எவ்வளோ நல்லவர்னு சொல்லிட்டு வந்து உயிரை காப்பாற்றினாரு, இன்றைக்கி வந்து உன்னை திருட்டு பையிலேருந்து வந்து எல்லாரும் முன்னாடி வந்து விட்டு கொடுக்காம பேசியிருக்காரு, இதுலேருந்து உனக்கு புரியுதா ராகு எவ்வளோ நல்லவர்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே ஆமாம் டென்ஷன் பார்ட்டி நல்லவர் தான் இப்போ புரியுது அப்படின்னோடனே, டென்ஷன் பார்ட்டின்னு முன்னாடி சொல்லாத அபி அப்படின்னோடனே சாரி அனு இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன், ராகவ் சார் ஓகேவா அப்படின்றாங்க.